விஜய் வந்து முன்னாள் முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலினை வந்து அவர் வீட்டுக்கு போய் சந்தித்து பேசியிருக்கிறாரு. இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு விஷயம். ஆனால் விஜய் வந்து ஒரு சில விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவரோட கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு பிற்போக்கு சிந்தனை அந்த தாட்டோடு இருக்கிறவங்க. அவங்க மக்கள் பணி, அதாவது பப்ளிக் சர்வீஸ் அதை வந்து சரியாக பண்ணுறாங்களான்ட்டு அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ஆகணும். இரண்டாவது என்னென்னா, இந்த ஜாதி ரீதியான லாபிஸ். இந்த லாபிஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, அவங்கவுங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும் நிறைய பணம் சம்பாதிக்கணும். அதுக்கு நிறைய கரப்ஷன் வேலைலாம் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க ஒருத்தர் உதவி பண்ணிப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு லாபி தான் அந்த ஜாதி வெறி பிடிச்ச ஒரு லாபி. இவங்க எலெக்ஷன் கேம்பெயின் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சமுதாயத்தை டைரெக்டாக இல்லை, ஆனால் இன்டைரக்டாக குளோரிஃபை பண்ணியிருப்பாங்க. அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, டிஎம்கே தோற்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, தெலுங்கு ஜாதி சம்மந்தமான உள்ள லாபிஸ் அங்கே நிறைய ஒர்க் பண்ணாங்க. அந்த தெலுங்கு ஜாதி வெறி பிடிச்ச லாபி வந்து பயங்கர மோசமாக ஒர்க்லாம் பண்ணி நிறைய பிளவுலாம் உள்ளே கொண்டு வந்து அவ்வளவு கன்னிங்காக மேனிப்புலேட்டிவாக உள்ளே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய டேமேஜ் ஆச்சு இப்போ டிஎம்கேக்கு. இந்த லாபி வந்து டிவிகேல வந்து பார்த்திங்கன்னா தொடரக்கூடாது. அது விஜய் வந்து கொஞ்சம் கவனித்து ஸ்டாப் பண்ணி ஆகணும்.